இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 ways we miss God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்கும் 9 வழிகள். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த செஞ்சா அது சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருமே அன்சக்சஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் லீட் பண்ணணும்ட்டு நினைக்க மாட்டாரு. நமக்கு சாபங்கள் வரணும் அப்படின்ட்டு யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? தேவனை நம்மள ஆசீர்வதிக்கணும்னு தான் விரும்புறாரு. ஆனா சில விஷயங்களால அந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போதுங்க. எந்தெந்த காரணங்கள்னால அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம சுருக்கமா பார்க்க போகின்றோம். இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணுங்க. இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கும்ன்ட்டு இல்லைங்க. சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்குது. அதற்காக தான் இத நம்ம பார்க்கின்றோம். முதலாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவத்த மறைத்து வைத்து தேவன்கிட்ட போயிட்டு என்ன பண்றதுங்க? எதுவுமே ஆவாத மாதிரி இருக்கிறது இல்லைங்களா? அந்த பாவத்த அறிக்கை பண்ணாம இருக்கிறது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாயிலேருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அது என்னன்ட்டு தெரியும். நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த எண்ணத்துல ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்றது கூட அவருக்கு நல்லாவே தெரியும். யாருக்கும் தெரியலன்னா கூட தேவனுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். எல்லாமே அவருக்கு கண் முன்னாடி நாங்க வெளிப்படையா இருக்குது. ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? நம்ம வெளிப்படையா இருக்கணும். ஓப்பனா போயிட்டு, தேவனே இந்த வீக்னஸ் என்கிட்ட இருக்குதுப்பா. எனக்கு டெம்டேஷன்ஸ் வருது. நீங்க எனக்கு பலன் கொடுத்தால் இதுல இருந்து என்னால வெளியே வர முடியும் அப்படின்ட்டு நம்ம அவர் மேல டிபெண்டா இருக்கணும்ன்ட்டு தான் விரும்புறாருங்க. நம்ம செய்கின்ற தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம் பண்ணிட்டு தேவன் கிட்ட போய் அதை வெளிப்படையா கன்ஃபஸ் பண்ணாம இருக்கிறது. அது எதுக்கு ஒரு அடையாளம்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பாவத்துல வர சிற்றுமங்கள்ல நமக்கு சந்தோஷம் இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளம். அதுல நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அந்த பிளஷர்ல என்ஜாய்மெண்ட்டை நம்ம அனுபவிக்க கூடாது. மாறாக என்ன பண்ணணும்னாக்கா, இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர நம்ம முயற்சி எடுக்கணும். தேவன் அததான் பாக்குறாருங்க. அவரோட பலம் இல்லாம நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியாது. சோ நம்ம தேவன் கிட்ட போய் வெளிப்படையா சொல்லணுங்க. தேவனே, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 66:18 சாம் சாப்டர் 66:18 என் இதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாத்தீங்களா? என்னோட இதய அக்கிரமம் இருந்துச்சுன்னா தேவன் என்னோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. இது 100% உண்மை. மனசுல அவ்வளோ வஞ்சகம், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, கோபம், மத்தவங்களுக்கு துரோகம் பண்ற எண்ணம், முக்கியமா பாவ சிந்தனைகள் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு தேவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது தேவன் நிச்சயமாக பதில் கொடுக்க மாட்டாருங்க சகோதர சகோதரி. நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். நீதிமொழிகள் 28:13 ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாத்தீங்களா? நம்ம மறைச்சுன்னு வச்சுங்களா, நிச்சயமா நம்ம லைஃப்ல சக்சஸ் வராதுங்க. நம்ம லைஃப் ப்ராஸ்பரா இருக்கணும்னாக்கா தேவன் கிட்ட ஓப்பனா நம்ம அறிக்கையிடணும். தேவனே, இதெல்லாம் என்கிட்ட வீக்னஸ் இருக்குதுப்பா. நான் இந்த தப்பு பண்ண உங்களுக்கு விரோதமா இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமா செய்த தவறுகள் எல்லாமே. மனுஷனுக்கு விரோதமா நம்ம எதுவுமே பண்றது இல்லைங்க. ஏன்னா தேவன் எது சரி எது தவறுன்னு நம்மளுக்கு காமிச்சிட்டாரு. அது எல்லாமே தேவனுக்கு விரோதமா பண்ணுகின்ற பாவங்கள் தான். ஸோ நம்ம ஓப்பனா அறிக்கையிடணும். அக்கான் அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தான். இவன் பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எரிகோ இஸ்ரேல் ஜனம் வீழ்த்திடுறாரு. அப்போ தேவன் கிளியரா சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற அந்த பொக்கிஷங்கள்லாம் நீங்க கை வைக்க கூடாதுன்னும் போது சீக்ரெட்டா இந்த மனுஷன் என்ன பண்றாருனாக்கா ஒளிச்சு வச்சிடறாங்க. அதனால ஆய் அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு இவங்க போர் செய்ய போகும்போது தோத்துடுறாங்க. காரணம், மறைத்து வைத்த பாவம். தேவன் அதுக்கு நியாயம் திருப்பம் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையும் பாவத்துல நம்ம இருந்துட்டு அதை மறைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்ல சக்சஸ் வராதுங்க, அழிஞ்சுதான் போவோம். அதுக்கு இந்த மனிதன் சிறந்த உதாரணம். இப்போ பாவத்தை நம்ம அறிக்கையிடலைன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி தடைப்பட்டு போவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் அப்படியே குலைஞ்சிடும். தேவனுக்கும் நமக்கும் செப்பரேஷன் ஆயிடுங்க. தேவனுக்கும் நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம். நம்ம பாவம் என்ன ஆயிடுனாக்கா ஒரு பிரிவினையை ஏற்படுத்துதுங்க சகோதர சகோதரி. ஸோ அதனால பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு நம்ம கிட்ட போகணும். அது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஜெபத்தை இன்டர் பண்ணும். இஃபெக்டிவா நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள பாவத்தை வச்சுட்டு அந்த கில்ட் ஃபீலோட எப்படி நம்ம நிம்மதியா ஜெபம் பண்ண முடியுங்க சகோதர சகோதரி, இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போறதும். நம்ம லைஃப்ல அது என்னெல்லாம் கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது குற்ற உணர்ச்சி, பயம், ஆவிக்குரிய விஷயத்துல அப்படியே வீக் ஆகிட்டே வரும். ஏன்னா அந்த கில்ட் ஃபீலிங் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள ஸ்ட்ராங்கா இருக்க வைக்க விடாது.
இதே தேவன் கிட்ட போயிட்டு நம்ம பாவனை கேட்டு அறிக்கையிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு சமாதானத்தை வந்து தேவன் தருவார் இல்லைங்களா? பரிசுத்த ஆவிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, துக்கப்படுத்திடுவோம் இதனால. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த பாவ உணர்ச்சியே இருக்குது நம்ம கிட்ட. இல்லைங்களா? சோ இதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ச்சி அடைய முடியாது. சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்காதுங்க சகோதர சகோதரி. அதனால இந்த விஷயத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2வது எது வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள நம்ம வாழ்க்கையில தடை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட பாவங்கள மன்னிக்காம இருப்பது, ஒரு கசப்ப காட்டுவது, பழிவாங்குற எண்ணத்தோட இருப்பது. இது எல்லாமே என்ன பண்ணும்னாக்கா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள நம்ம வாழ்க்கையில வராதபடி தடை பண்ணிடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த விஷயத்துல கூட. ஏன்னா தேவனுடைய கேரக்டர் என்னங்க? அன்கண்டிஷனலா அன்பு செய்யறது. அன்கண்டிஷனலா என்ன பண்ணாருங்க? தாராளமா மன்னிக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. அவருடைய பிள்ளைகள்ன்னு சொல்ற நம்ப வந்து அதே போல மத்தவங்கள மன்னிக்கணுங்க. அத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறது. மத்தவங்கள குற்றவங்கள வந்து பெருசா பார்க்கறது. நம்மகிட்டயும் குற்றங்கள் இருக்கும். அத வந்து பெருசா வந்து எண்றது கிடையாது. ஆனா மத்தவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா அத வந்து மனசுல ரொம்ப ஆழமா வச்சுட்டு, அவங்கள எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணத்தோட வாழ்ந்தேன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தவறுங்க சகோதர சகோதரி. தேவன் இதற்கு நிச்சயமாக கணக்கு கேட்பார். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், மார்க் சாப்டர் 11:25ல நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் மேல் உங்களுக்கு யாதொரு குற்றம் இருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறபடி அவர்களுக்கும் மன்னியுங்கள். பாத்தீங்களா? நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெபம் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணணும்னாக்கா முழு மனதோட மத்தவங்கள மன்னிச்சுட்டு தான் போகணும். மன்னிக்காம அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணத்தோட கசப்போட போய் ஜெபம் பண்ண நினைச்சுங்களேன், தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்பதில்லை. இதுதாங்க உண்மை. இல்லைங்களா? இதனால தான் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதங்கள் வருது இல்லைங்க. ஒரு கசப்பு, வெறுப்பு, பொறாமை இல்லைங்களா? கோபம் இந்த மாதிரி மூர்க்கத்தனம் வந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. இப்படி இருந்துட்டு போய் ஜெபம் பண்ணா தேவன் எங்க கேட்பாருங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15ல மேத்யூ சாப்டர் 6, 14, 15ல மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியா. வெரி வெரி சிம்பிள்ங்க. நம்ம வந்து மத்தவங்களோட தப்பிதங்களை மன்னித்தால் தான் தேவன் நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். as simple as that. ஏன் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றது இல்லைனாக்கா, அந்த கோபம், வெறுப்பு, ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற எண்ணம், ஒரு அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு எரிச்சல் ஆயிடுறது, கோவத்தோடவே பழகுறது இல்லைங்களா? முகம் கொடுத்து பேசுறதுல பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறது, 10 வருஷம் 20 வருஷம் அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, அவங்க என்னைக்கோ பண்ண விஷயத்த மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணணும்னு பாக்குறது, அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது, கசப்போட இருக்கிறது, இந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லைங்க சகோதர சகோதரி. இப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளையா தான் நம்ம வந்து இருப்போம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல பார்க்கணும்னாக்கா, ஒரு ஓம வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு எஜமான் என்ன பண்றாருனாக்கா, அவரோட ஊழியக்காரருக்கு வந்து மன்னிக்கிறாரு. அவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு, மன்னிக்கிறாரு. ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாருனாக்கா, அவர்கிட்ட கடன் வாங்கினவங்கள மன்னிக்கல. இது அந்த எஜமான் கேள்விப்பட்டு என்ன பண்றாருனாக்கா, அவரை ஜெயில்ல தூக்கி போட்டுறாரு. நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் நமக்கு தேவன் நமக்கு தாராளமா மன்னிச்சிருக்கிறார். அதே கிருபையோட மத்தவங்கள நம்ம மன்னிக்கணும். இரக்கத்தை வந்து காட்டணுங்க சகோதர சகோதரி. நம்ம வந்து மத்தவங்களுக்கு மன்னிக்காம போனா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி தடைப்பட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய இருதயம் வந்து கல்லான இதயமா மாறிடும். ஆவிக்குரிய விஷயத்திலேயே வந்து ஃபுல்லா கல்லாயிடுவோம். ஏன்னா யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த நிலைமை இருக்காதுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எப்படி வந்து ஆசீர்வதிப்பார்? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? சதையான இதயத்தை தான் தேவன் கொடுக்கணும்னு பார்க்கிறாருங்க. அவரை போல ஒரு இதயம் இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகின்றார். அதை விட்டுட்டு நம்ம கல்லு மாதிரி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கஷ்டம் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம் வராதுங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய கனிகள் நம்ம வாழ்க்கையில வராது. மாறாக கசப்பு, கோபம், வெறுப்பு இதெல்லாம் மாம்சீக கனிகள். இதுதான் இருக்கும். இப்படி இருக்கும்போது தேவன் எப்படிங்க ஆசீர்வதிப்பார் நம்மள? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் யார் கூட வந்து நல்லா இருக்காதுங்க. நம்ம தாராளமா மத்தவங்கள மன்னிக்கும்போது எல்லார்கிட்டயும் சமாதானம் இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். யாரையும் வந்து மன்னிக்காம கோவத்தோடனே இருந்தா, எங்க நம்ம இயேசு கிறிஸ்துவின் குணத்த காட்ட முடியாதுங்க. அப்படி இருக்கிற தருவாயில எப்படி தேவன் நம்மள ஆசீர்வதிப்பார்? இல்லைங்களா? நம்ம வந்து மத்தவங்க கிட்ட சமாதானமா இருக்கவும் முடியாதுங்க. நம்மளோட ஜெப வாழ்க்கை வந்து அஃபெக்ட் ஆகும் இதனால. இவ்ளோ விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது தான் என்ன ஆகுதுங்க, ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வராம போகுதுங்க சகோதர சகோதரி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விஷயத்துக்கு 3வது எது தேவனுடைய ஆசீர்வாதங்கள தடை பண்ணுது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள் இருக்கின்ற பெருமை, அகந்தை, நான் தான் பெரியவன் என்ற எண்ணம். இது இருந்துச்சுனாக்கா, தேவன் நமக்கு என்ன ஆவாங்க? எதிர்த்து நிற்பார். நமக்கு சார்பாக இருக்க மாட்டார்.
சாத்தானும் இந்த ஒரு விஷயத்தினாலதான் கெட்டு போனதுங்க. தேவனுக்கு விரோதமான ஒரு சிருஷ்டியாக மாறினது. நம்ம இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4:6. அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார் என்று சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா? நம்ம கிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா தேவன் நமக்கு சார்பா இருப்பாருங்க. ஆனா பெருமை இருந்துச்சுன்னா நமக்கு எதிர்த்து நிற்பாரு. இது ரொம்ப கொடூரமான விஷயங்க. இயேசு கிறிஸ்து இதை இன்னும் டீட்டெயிலா ஒரு ஸ்டோரி சொல்றது மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2 பேர் ஜெபம் பண்ணதுக்கு போறாங்க ஜெபாலயத்துக்கு. அதுல ஒருத்தர் வந்து ஆயக்காரர், இன்னொருத்தர் வந்து பரிசேயர். இந்த பரிசேயர் வந்து தற்பெருமை ரொம்ப இருக்குதுங்க. நான் உபவாசம் பண்றேன், தசம்பாகம் செலுத்துறேன், நான் வந்து அந்த பாயை போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமையை பேசிட்டு இருக்கிறாருங்க தேவன் கிட்ட. ஆனா அந்த ஆயக்காரர் தன்மை தானே தாழ்த்திக்கிறாரு. முகத்தை கூட நேரா வந்து வைக்கலங்க. இல்லைங்களா? நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தாழ்மையா ஜெபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து லாஸ்ட்ல என்ன சொல்றாருனாக்கா, இதுல தேவன் யார் சார்பா இருந்தார் அப்படின்னாக்கா, தன்மை தானே தாழ்த்திக்கினார் பாருங்க. அவருக்கு சார்பா தான் தேவன் இருக்கிறாரு. நம்ம அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாருங்க. லூக்கா 18:14, லூக் சாப்டர் 18:14. அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நம்ம எப்பவுமே நம்மளை தாழ்த்திக்கணும், அப்பதான் வந்து உயர்த்தப்படுவோம். இல்லைங்களா? நேபுகாத்நேசர் கிட்ட தாழ்மை இல்லைங்க. அவர் என்ன நினைச்சிட்டாருனாக்கா, நான் தான், என்னாலதான் இந்த ராஜ்யம் இப்படி இருக்குது. அவரே வந்து பெருசா நினைச்சுக்கினாருங்க, கடவுள் போல எண்ணனாருங்க. ஆனா தேவன் ஒரு சரியான பாடத்தை வந்து புகட்டினாருங்க. அவர் வந்து கொஞ்ச காலம் மிருகம் போல ஆகிட்டாருங்க. அப்போ வந்து தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத அவர் உணர்ந்துட்டாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. ஏன் வந்து இந்த பெருமை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, என்ன ஆயிடும்னாக்கா, பெருமை வந்துச்சுனாக்கா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளே வந்து சார்ந்து வாழ்ந்துடுவோம். என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, வசதிகள் இருக்குது, எனக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை, நல்லா செட்டிலா இருக்கிறேன் நான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். சவுல் ராஜா கூட அப்படித்தான் ஆயிட்டாருங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். இந்த பெருமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனம் திரும்பணுன்ற எண்ணம் வராது. ஏன்னா சத்தியத்தை எடுத்து போதிக்கும் போது கேட்கிற அந்த காது இருக்காதுங்க. இல்லைங்களா? கரெக்ட் பண்ணிக்கிற எண்ணம் வராது. பெருமை இருக்கிறவங்க யாருமே வந்து அவரோட தப்பை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தப்பை வந்து நியாயத்தான் படுத்துவாங்களே தவிர ஒத்துக்க மாட்டாங்க. ஆரகன்ஸ் ரொம்ப இருக்குங்க. எது? அகந்த ஜாஸ்தி இருக்குங்க. ஆவிக்குரிய விஷயத்துல வந்து குருடா இருப்பாங்க. யாரு? பெருமை இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இல்லைங்களா? இம்யூனிட்டி இருக்காது அவங்க லைஃப்ல. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணுன்ற எண்ணம் வராதுங்க. கிராட்டிடியூட் இருக்காதுங்க. பெருமை இருக்கிறவங்க வந்து யாரையும் வந்து தேங்க் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்கா, கடைசியில வந்து அவங்களோட டவுன்ஃபாலுக்கு அதுதான் காரணமா இருக்கும். அழிஞ்சு போறதுக்கு அதுதான் காரணமா இருக்குங்க. அவமானம் வரும் லைஃப்ல. இதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல. 4வது விஷயம் ஏன் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில தடைப்பட்டு போதும்னாக்கா, டவுட். இல்லைங்களா? சந்தேக பார்வை, விசுவாசம் வந்து குறைவா இருக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம். தேவன் மேல விசுவாசம் வைத்த பின்பு 100% நம்பணும். 99.9 கூட தப்புதான். இல்லைங்களா? நமக்கு அவ்வளோ சத்தியம் தெரிஞ்சுக்கிடும் சில சமயங்கள்ல இந்த டவுட் வருது. ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, எனக்கு இது நடக்குமோ, நடக்காம போகுமோன்ற பயம் வந்துருது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 நம்ம பார்க்கும்போது, ஜேம்ஸ் சாப்டர் 1, 6-7, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலையும் கடலின் அலையில் போல் இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பாத்தீங்களா? சந்தேகப்படுறவன் தேவன் கிட்ட எதையுமே வந்து கேட்டு வாங்க முடியாது. ஏன்னா சந்தேகம், தருவாரோ தரமாட்டாரோ. ஆனா நம்ம எப்படி இருக்கணுங்க? தந்தே தருவாரு தேவனு. மார்க் 9:23 இயேசு இப்படியாக சொல்றாரு. மார்க் சாப்டர் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசம் இருக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாத்தீங்களா? விசுவாசம் இருக்கிறவனுக்கு எல்லாமே கூடுங்க. நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தேவன் நிச்சயமாக வழி நடத்துவாருங்க. அடைத்த தேவன் உண்மையை உள்ளவர். கடைசி வரைக்கும் அவரே வழி நடத்துவார். நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற எண்ணம் இருக்கணுங்க. மத்தேயு 21:21 கூட இப்படியாக சொல்றாருங்க. மேத்யூ சாப்டர் 21:21 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து
நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். பாத்தீங்களா? விசுவாசம் இருந்தால் நீங்களும் பெரிய காரியங்களை செய்வீங்க. நான் இந்த அத்தை மரத்துக்கு செஞ்சதை கூட நீங்க செய்வீங்க. ஒரு மலையை பார்த்து நீ கடல்ல போய் விழுனா கூட அது போய் விழுந்துடும். காரணம் அந்த விசுவாசம், டவுட் படாம விசுவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. பேதரோட எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து தண்ணி மேல நல்லா தான் நடந்துட்டு வந்தாருங்க. அந்த ஆசை வந்துச்சு. இயேசு போல நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சடன்ல வந்து ஒரு டவுட் வந்துச்சுங்க. தண்ணியில முழுகுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. இயேசு அவரை கடிந்து கொள்றாரு. ஏன் டவுட் பண்ண? ஏன் அந்த அவிசுவாசம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட நம்ம இருந்தா பெரிய காரியங்களை வந்து செய்யலாங்க சகோதர சகோதரி. ஏன் வந்து இந்த ஒரு விஷயம் தேவனோட ஆசீர்வாதங்களை தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட விசுவாசம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு போயிடும். டவுட் வந்துச்சுனாக்கா தேவன் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் வந்து கம்மியாயிடும். பயத்தை வந்து உருவாக்குங்க. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்து உருவாக்குங்க. நிலையான தன்மை ஆயிடும் நம்ம வாழ்க்கையில. போல்டா வந்து நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா? எல்லார்கிட்டயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடும். ஆவிக்குரிய விஷயத்துல வந்து விடாமுயற்சி வந்து குறைஞ்சிடும். ஹெசிடேட் பண்ணுவோம். தேவனுடைய காரியங்களை செய்யறதுக்கு ஒரு மாதிரி தடை நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கிறோங்க. ஒரு வெட்கம் வரும். இதனாலதான் வந்து ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வருது இல்லைங்க சகோதர சகோதரி. விசுவாசத்தோட தேவன் இருக்கிறார், தேவன் மேல கான்பிடன்ட் வச்சு நம்ம செய்யலாம், தேவன் நம்மள வழி நடத்துவார் என்ற எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், தேவன் நம்மள ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்குது, என்னால தைரியமா பேச முடியாது, என்னால இது பண்ண முடியாது, நான் வீக்கா இருக்கிறேன்னு அப்படி நினைக்க கூடாதுங்க. நான் வீக்கு தான், ஆனா தேவன் எனக்கு பலன்படுத்துவார். தேவன் எனக்கு வந்து பெலனா இருக்கும்போது என்னால செய்யக்கூடும். அந்த தாட் நம்ம வந்து 5வது எது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சிருந்து கூட மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்றது, டிசிஷன்ஸ் எல்லாம் பைபிளுக்கு அகெயின்ஸ்டாவே எடுக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே என்ன பண்ணுங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே தடை பண்ணும். சத்தியம் நல்லா தெரியும், அதனால வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம், பேப்டிசம் எடுத்துட்டோம் அதனாலவே பரலோகத்துக்கு போவோன்ற எண்ணம் வச்சேன்னு இல்லைங்களா, நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதுபடி செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2, டியூட்ரானமி சாப்டர் 28 1-2. இன்று நான் உனக்கு கற்பிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கத்தக்கதாக அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேலாவனாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாத்தீங்களா? எப்போ பலிக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டு வாழும்போது. இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கோ நமக்கும் இதே வாக்குத்தத்தம் தான். தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்தன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக கைவிடுறதில்லைங்க. ஏசியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஐசையா சாப்டர் 1:19 இப்படியாக சொல்றார், நீங்கள் உற்சாகமாய் இசைந்து செவி கொடுத்தால் பூமியின் நன்மையை புசிப்பீர்கள். பாத்தீங்களா? பூமியின் நன்மையை நம்ம எப்போ புசிப்போம்? உற்சாகமா நம்ம வந்து செவி கொடுக்கணுங்க தேவனுடைய வார்த்தைக்கு. உற்சாகமா, ஒரு கடமைன்னு நினைச்சு பண்ணக்கூடாதுங்க இல்லைங்களா? உற்சாகமா நம்மளுடைய அப்பாவோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோம், அவருக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு சந்தோஷமா வந்து அதுக்கு நம்ம செவி கொடுத்தால் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ல என்ன சொல்றாருனாக்கா, நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் வெற்றி வரணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். யோசுவா 1:8, ஜோஷுவா சாப்டர் 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை ஸ்திரப்படுத்துவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடத்து கொள்வாய். பாத்தீங்களா? புத்திமானா இருக்கணும்னாக்கா, சக்சஸ் வரணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழணுங்க. சவுல் ராஜாவோ ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாங்க. ஸ்டார்டிங்ல தேவனோட வார்த்தைக்கு நல்லா கீழ்பட்டு இருந்தாருங்க. எப்போ வந்து அவருடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டுச்சோ, அவர் ஒரு நல்ல நிலைக்கு வந்தாரோ, அப்போ வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டாரு. இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. தேவன் ஃபர்ஸ்ட் வந்து ராஜாவாக அவரை நிராகரிச்சிட்டாரு இல்லைங்களா? தேவன் அவர்கிட்ட பேசாம ஆயிட்டாரு. கடைசியில ரொம்ப கொடூரமான மரணம் அவருக்கு வந்துச்சு. காரணம் என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போனதுனால தாங்க. அதனாலதான் ஆசீர்வாதங்கள் அவரோட வாழ்க்கையில தடைப்பட்டு போச்சு. ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர் நடந்திருந்தா தேவன் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துல வந்து அவரை வைத்திருப்பார். இதுதாங்க உண்மை இல்லைங்களா? சோ நம்மளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் என்னென்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாதுங்க.
நம்ம மனம் திரும்புற வரைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எதுவுமே வந்து நிறைவேறாது. அது வந்து லேட் ஆகிட்டே போகும். அன்னெசரி கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சத்தியம் நல்லா தெரியும். ஆனாலும் குடிக்கிறோம், இல்ல ஸ்மோக் பண்றோம், யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா, அந்த குடியினால வர அந்த கான்சிக்வன்சஸும், இல்ல ஸ்மோக்னால வர கான்சிக்வன்சஸை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லைங்களா? இதை யாருமே வந்து தடுக்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய அந்த அத்தாரிட்டி அப்படியே வீக் ஆயிடுங்க சகோதர சகோதரி. நம்ம வாழ்க்கையில சமாதானம் வந்து அப்படியே போயிடும். தேவனுடைய ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்காது. நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது எப்படி நம்ம அவர் வந்து நம்மள பாதுகாப்பாருங்க. இல்லைங்களா? நம்ம அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்பட்டாதான் எந்த ஒரு விஷயமும் நம்மள வந்து அணுகாதுங்க சகோதர சகோதரி. நம்ம எது கை வச்சாலும் டிஃபீட்ல தான் முடியும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் நம்ம லைஃப்ல. ஆசீர்வாதங்கள் நிச்சயமா வராது. ஸோ அவரோட வார்த்தைக்கு செவி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பணத்தின் மேல இருக்கின்ற அந்த அன்பு, பேராசை. இது கூட என்ன பண்ணும்னாக்கா, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடை பண்ணிடும். மாறாக நம்ம தவறான வழியில போகும்படி ஆயிடும். தீமைகளை செய்யும்படி ஆயிடும். அழிஞ்சே போயிடுவோங்க லாஸ்ட்ல. இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, 1 Timothy chapter 6:10ல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாருங்க. நல்லா சத்தியத்துல இருக்கும்போதே பண ஆசை தாசி வந்துட்டு சத்தியத்தை விட்டு விலகி போற அந்த சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது தேவன் எப்படி இங்க ஆசீர்வதிப்பாரு? இல்லைங்களா? ஒண்ணு தேவனை சார்ந்து வாழணும், இல்ல பணத்தை சார்ந்து வாழணும். ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா நம்ம ரொம்ப ரொம்ப முட்டாள் அப்படின்ட்டு தான் அர்த்தம் ஆயிடும். தேவன் நம்மளோட இதயம் எதை சார்ந்து வாழ்துன்னு பாக்குறாரு. இல்லைங்களா? இந்த பணம், வசதி, சொத்துக்கள் இதன் மேல சார்ந்து வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் மேல நம்ம முழுமையா அன்பு வைக்கல, அவர் மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னு ஆயிடுங்க சகோதர சகோதரி. நீதிமொழிகள் 11:28 எச்சரிப்பு தராரு. Proverbs chapter 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பாத்தீங்களா? ஐஸ்வர்யத்தை யார் நம்புறாங்களோ அவங்க வந்து விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதியின் வழியில நடக்கும்போது நம்ம லைஃப்ல வந்து ப்ராஸ்பரிட்டி வரும். ஆனா ஐஸ்வர்யத்தையே நம்பி வாழும் போது நிச்சயமா வந்து கீழே விழுவும். யூதாஸ் இஸ்காரியத் கூட அப்படித்தாங்க விழுந்தது. அந்த 30 வெள்ளி காசுக்கு இயேசு கிறிஸ்துவ வந்து காட்டி கொடுத்துட்டார். ஆல்ரெடி பண ஆசை அவருக்கு ஜாஸ்தி இருந்துச்சுங்க. திருடன்ட்டு வசனமே இருக்குதுங்க. அவரோட அழிவுக்கு என்ன காரணங்க? அந்த பணத்தின் மேல இருந்த ஆசை தாங்க காரணம். எப்படி பண ஆசை வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கணும்னாக்கா தேவன் மேல இருக்கணும். ஆனா பணத்தை நம்ம நம்பும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த நம்பிக்கை அப்படியே பணத்தின் மேல போகும், சொத்துக்கள் மேல போகும். அதனால தான் தேவனோட ஆசீர்வாதம் வருது இல்ல. அது மட்டும் இல்லாம சுயநலம் ஆயிடும். உனக்கு பணத்தை சம்பாதிக்கணும், இல்லைங்களா? சொத்துக்கள் சேர்க்கணும், இதுலயே போயிடும் மைண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபிஷ் ஆயிடும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் வராது. இல்லைங்களா? தேவனை சார்ந்து வாழணுன்ற எண்ணம் வராது. ஆன்சைட்டி ஆயிடும். கவலை வந்துருங்க. பணம் சேர சேர என்ன ஆகுதுனாக்கா, இந்த பணம் அழிஞ்சு போயிடுமோ, திருடிடுவானோ, இல்லைங்களா? அந்த பணத்தை எப்படி வந்து பாதுகாப்பா வச்சுக்கலான்ற தாட்ல போயிடுமே தவிர வேற எண்ணத்துக்குள்ள வராது. இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பணத்தை சம்பாதிக்கணும்னா இந்த உலகத்துல நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை வரும். பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இல்லைங்களா? நேர்மையற்று வாழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் வரும். ரொம்ப ரொம்ப நேர்மையா சம்பாதிக்கிறவங்க கடுமைங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல வந்து நேர்மையா இருக்கணும்னா கஷ்டம். இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைமை வரும். இதுக்கு ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. அதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வருது இல்லைங்க. ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் கண்டிப்பா வராதுங்க பணத்தின் மேல ஆசை வச்சா. வேர்ல்ட்லி சக்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும் நம்ம லைஃப்ல. ஆவிக்குரிய சக்சஸ் மேல பெருசா தாகம் இருக்காதுங்க. வேர்ல்ட்லி சக்சஸ், பணம் சேர்த்தோமா, சொத்துக்கள் சேர்த்தோமா, இவ்வளவு லேண்ட் வாங்கி போட்டோமா, இந்த கார் வாங்கணுமா, இந்த நகை வாங்கணுமா, இதுலயே ஆயிடும். அதனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வருது இல்லைங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். 7வது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்ணாம இருப்பதுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்கள் கேட்காமல் இருப்பதினால் உங்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. பாத்தீங்களா? கேட்காம இருக்கிறீங்க, அதனால்தான் எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்ல. கேட்டாதான் தேவன் தருவாருன்ட்டு இல்லைங்க. ஆனா நம்ம வந்து கேட்கணுங்க. எந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும்? ஆவிக்குரிய விஷயத்துக்கு வளர்ச்சி அடையும்படி நமக்கு என்னென்ன தேவை இந்த உலகத்துல, பாவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம லைஃப்ல என்னென்ன தேவை, அந்த மாதிரி விஷயங்களை தேவன் குறிப்பா நம்ம வந்து கேட்கணும். தேவனும் வந்து ரொம்ப திருப்தி அடைவார் நம்மளோட வாழ்க்கையின் மேல. சோ ஜெபம் வந்து நம்ம லைஃப்ல வந்து குறையா இருக்கக்கூடாதுங்க, நிறைவா இருக்கணும். எப்போ ஜெப சிந்தையோட நம்ம வந்து இருக்கணும். கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விழித்திருந்து என்னோட ஜெபம் பண்ணுங்கள் போது அப்போஸ்தலர் வந்து தூங்கிடுறாரு. இல்லைங்களா? ஒருவேளை அங்க வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தா
அந்த சினாரியோ வந்து மாறி இருக்குங்க. அவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். விசுவாசம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு. அந்த டெஸ்ட் வந்துச்சு இல்லைங்களா? அத வந்து அவங்க தைரியமா எதிர்கொண்டு இருப்பாங்க. ஆனா அந்த தூங்கி ஜெபம் பண்ணாம இருந்ததுனால தான் அவங்க பயந்து ஓடுறாருங்க சகோதர சகோதரி. எப்பவுமே வந்து ஜெபத்துல நம்ம உறுதியா இருக்கணும். ஏன் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்த தடுக்குது இந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் இருக்கணுங்க. இப்போ தேவன் கிட்ட நம்ம பேசுறதே இல்ல. ஜெபமே பண்றது இல்ல. ஆனா அவர் நம்மள ஆசீர்வதிக்கணும். பைபிளே படிக்கிறது இல்ல. ஆனா தேவன் நம்மள ஆசீர்வதிக்கணும். சபைக்கே போறதில்ல. தேவன் நம்மள ஆசீர்வதிக்கணும்னு நெனச்சா முடியுங்களா? நமக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் வந்து தேவன் நம்மள கண்ணோக்கி பாப்பாருங்க. எப்பயாவது இஷ்டம் இருக்கும்போது போயிட்டு ஜெபம் பண்றதுன்ட்டு இல்லங்க. நம்ம உறுதியா தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஜெப சிந்தையோட இருக்கணும். இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல எது நல்லது, எது கெட்டது அப்படின்றது நம்மளால வந்து கிரகிக்க முடியாது. எப்ப தெரியுங்களா? ஜெபம் பண்ணாம இருக்கும்போது. ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த தேவன் மனதைரியத்த குடுக்குறாரு. பகுத்தறிவ குடுப்பாருங்க. இல்லன்னா கிடையாது. தேவன் மேல இருக்கின்ற அந்த ஒரு டிபெண்டன்சி அப்படியே குறையும். சுயபலத்துல வந்து சார ஆரம்பிச்சுருவோம். ஜெபத்த வந்து கம்மி பண்ணீங்கன்னா. ஜெபத்த கம்மி பண்ணீங்கன்னா என்ன ஆகுது தெரியுங்களா? நம்ம லைஃப்ல வொரீஸ், நாளைய தினத்த குறிச்சு கவலை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஜாஸ்தியாயிடும். ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. நம்மளுக்கு ஒரு பெலன் கிடையாதுங்க. இல்லைங்களா? ஹோலி ஸ்பிரிட் பவர் நம்மளுக்கு வந்து அதிகமா கிடைக்காதுங்க. ஜெபம் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் தேவனோட ஆசீர்வாதங்கள நம்ம வாழ்க்கையில இழக்கிறோம். 8வது தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருப்பதும். செல்ஃபிஷ்ஷா வாழ்றது. இல்லைங்களா? உதவின்றது வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கூட தாங்க. அவங்க வந்து சோர்ந்து போகும்போது ஆறுதலா 2 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவிதான். இன்னும் நெறைய உதவிகள் இருக்குது. ஜெபம் பண்றது கூட ரொம்ப பெரிய உதவி. இதெல்லாம் வந்து நம்ம செய்யணுங்க சகோதர சகோதரி. செல்ஃபிஷ்ஷா வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வராது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் Proverbs chapter 11:25ல உதாரண குணம் உள்ளவன் ஆத்துமா செழிக்கும். பாத்தீங்களா? உதாரண குணம் இருக்கிறவங்களுக்கு தான் என்னங்க ஆத்துமா வந்து செழிக்கும். பிறருக்கு நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். மத்தவங்களுக்கு நீர் பாய்ச்சும் போதுதான் நம்மளுக்கும் தெய்வம் என்ன பண்ணுவாரு? நீர் பாய்ச்சுவார். அப்போஸ்தலர் 20:35ல பவுல் என்ன சொல்றாருனாக்கா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே வந்து ரொம்ப ரொம்ப மேலான விஷயம், ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு சொல்றாரு. எவ்வளவு கொடுத்துருக்குறோம் மத்தவங்களுக்கு இல்லைங்களா? நீதிமொழிகள் 19:17ல ஏழைங்களுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு நம்ம இறங்கி கடன் கொடுத்துருக்குறோம். தேவன் வந்து நம்மள ப்ராஸ்பரா வச்சிருந்தா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. எத்தனை பேருக்கு அதை வச்சு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு தான். நம்ம சந்தோஷமா வாழ்ந்து மறிக்கிறதுக்காக தேவன் அதெல்லாம் கொடுக்கலங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதனால நம்ம வந்து உதவி செய்யணுங்க சகோதர சகோதரி. ஐஸ்வவான் லாசரு அப்படின்ற ஒரு ஓமிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஐஸ்வவான் எப்படி இருக்கிறாருங்க? ரொம்ப ரொம்ப லக்ஸரியஸா டைனிங் டேபிள்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. விதவிதமான ஃபுட்டு. ஆனா இந்த லாசரு எப்படி இருக்கிறாரு? வெளியில உடம்பு ஃபுல்லா புண்ணு. ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கிறாருங்க. ரொம்ப தரித்திரனா இருக்கிறாரு. ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்ல. இந்த ஐஸ்வரான் வந்து அவருக்கு உதவி பண்ண மாதிரி சினாரியோவே இல்லைங்க. இல்லைங்களா? இரக்க குணம் இருக்கிற மாதிரி இல்ல. இது வந்து எதுக்கு ஒரு உதாரணமா நம்ம பார்க்கிறோம்னாக்கா, நமக்கு தேவன் ஐஸ்வரம் குடுத்தா, இந்த திக்கற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளையாகவே தேவன் இத கொடுத்திருந்தார். மத்தவங்களுக்கு உதவி பண்ணாம இருக்கும்போது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நம்ம வாழ்க்கை சுயநலமா மாறிடும். மத்தவங்களுக்கு உதவி பண்ணலனாக்கா, அந்த சுயநலம் தான் இருக்குமே தவிர, பொது நலம் இருக்காது. இதனால தான் ஆசீர்வாதம் வர்றதில்ல. இயேசு கிறிஸ்து அப்படியாக இல்லங்க. மத்தவங்களுக்காக அவரோட உயிரையே குடுத்தாருங்க. 2வது மனதுருக்கம் இருக்காது நம்ம வாழ்க்கையில. மத்தவங்களுக்கு தய காட்டுற அந்த எண்ணம் இருக்காதுங்க. இது 2மே கிறிஸ்துவகிட்ட இருந்த குணம். கிறிஸ்டியன்னு சொல்ற நம்மகிட்ட அந்த குணங்கள் இருக்கணுங்க சகோதர சகோதரி. 3வது வந்து தேவன் எவ்வளவோ ஒரு வாய்ப்பு குடுப்பாருங்க. இப்ப நம்ம நடந்து போறோம். ஒரு கஷ்டவாளி வராரு. ஏதோ நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு இருந்தும் நம்ம குடுக்காம இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா அதற்கு நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு. தேவன் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் குடுக்குறாருனாக்கா, அதன் மூலியமா நம்ம வந்து மத்தவங்களுக்கு பிளெஸ் பண்ணணும். நம்ம மூலியமா மத்தவங்களுக்கு தேவன் ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறாருங்க. அத நம்ம வந்து தடுக்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம் அப்படியே குறைஞ்சுட்டே போகும். எப்ப தெரியுங்களா? சுயநலமா வாழும் பொழுது. ஏன்னா பயம் வந்துருதுங்க. இந்த பணம் போயிடுமோ! ஏதாவது ஆயிடுமோ! அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்தவங்களுக்கு குடுக்க குடுக்க அந்த சந்தோஷம் வந்து பெருகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்ல. போதும் என்ற மனப்பான்மை இல்லாத போயிடும். சரிங்களா? சகோதர அன்பு வந்து குறைஞ்சுட்டே போயிடும். சகோதரனான உண்மையிலேயே நம்ம வந்து அன்பு கூர்ந்தால், மத்தவங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம ரெடியா இருப்போங்க சகோதர சகோதரி. இதனால தான் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போறதுங்க. அதனால தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம. 9வது ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகுது அப்படின்னாக்கா, விக்கிரக ஆராதனை.
தேவனுடைய ஸ்தானத்தை வந்து மத்தவங்களுக்கு கொடுப்பது. அது யாரா வேணா இருக்கலாங்க. அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம். இன்னும் சொல்லிட்டே போலாங்க. நம்மளே கூட இருக்கலாங்க. நம்ம கண்ணாடியில போயிட்டு நான் ரொம்ப அழகா இருக்கிறேன். என்ன மாதிரி யாரும் டேலண்டடா இல்ல அப்படின்னு நினைச்சேனாக்கா, என்னையே நான் வந்து கடவுளா கும்பிடுறேன்னு தான் அர்த்தம். சகோதர சகோதரி, இதுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 1 யோவான் 5:21 1 John 5:21 பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். பாத்தீங்களா? விக்கிரகங்களுக்கு காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாருங்க. இசைக்கேல் 14 3வது வசனத்துல ஒரு எச்சரிப்பு இருக்குதுங்க. இசைக்கேல் சாப்டர் 14:3ல மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் விக்கிரகங்களை தங்கள் இதயத்திலே சேர்த்து தங்கள் அக்கிரமத்தின் இடரலை தங்கள் முகங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா? என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மனுஷர்கள்? விக்கிரகங்களை இதயத்துல வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இதயத்துல இருக்கின்ற விக்கிரகங்கள் என்ன? நம்மளே ஒரு விக்கிரகமா இருக்கிறோமா? பணத்தாசையா, பேராசையா, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. எந்த ஒரு விக்கிரகமும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. கொலோசியர் 3:5 என்ன சொல்றாரு? கொலோசியன்ஸ் சாப்டர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பேராசை. பாத்தீங்களா? விக்கிரக ஆராதனைன்னா என்னங்க? பேராசைப்படுறது ஒரு விக்கிரக ஆராதனை. மத்தவங்களோட பொருளை பார்த்து பேராசைப்படுறது அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. போதும் என்ற மனப்பான்மையோட வாழ்றது தான் மிகுந்த ஆதாயம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போனேன்னு வச்சுங்களேன், தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக தடைப்படும். இஸ்ரவேலுக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாருங்க. சாப்பாடு கொடுக்குறாரு, கேடகமா அவங்கள வந்து வழி நடத்தினாரு. ஆனாலும் அதுல அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்க. ஒரு காளையை உருவாக்கி அதை வந்து கடவுள்னு கும்பிடுறாங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து போயிடக்கூடாதுங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில கூட எல்லாமே கொடுத்திருப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. ஏன் இந்த விஷயம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த பக்தி வைராக்கியத்தை வேற ஒரு விஷயத்துக்கு மேல கொடுப்பாருங்க. ஒரு விக்கிரகத்தின் மேல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய சொசைட்டில ஒரு பிலிம் ஸ்டாருக்கு அவ்வளவு கிரேஸ் இருக்குதுங்க. யாரு என்ன எடுத்து சொன்னா கூட அவங்க காதுல விழவே விழாது. அவ்வளவு வந்து ஈர்ப்பு அந்த பிலிம் ஸ்டார் மேல. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வந்து அந்த ஒரு மூவி ஸ்டாருக்கு கொடுக்குறாருங்க நம்ம சொசைட்டில. பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆயிடுதுங்க சகோதர சகோதரி. ரெண்டாவது வந்து தேவன் மேல இருக்கின்ற நம்பிக்கைனாவது உலகத்தின் மேல போயிடுதுங்க. மூணாவது ஆவிக்கிற விஷயத்துல கன்ஃபியூஷன் ஆயிடும். சத்தியத்தை விட்டு ஜனங்க தூர போற மாதிரி ஆயிடும். தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கின்ற அந்த ஒரு நெருக்கம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா. காரணம் என்ன? நம்ம ஒரு ஐடலை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறது தான் காரணம். அது எது வேணா இருக்கலாம். நம்ம எதன் மேல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஐடல்ங்க இன்னைக்கு. சோ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வராம தடைப்பட்டு போதுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so much. அமேன்.